நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் நீங்கள் எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. என்ன தெரியுங்களா? நீங்கள் யார்கிட்டையாவது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு பாருங்களேன். சில பேர் தான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 95% என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஏதோ இருக்கேங்க, உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறேன், புரியுதுங்களா? இப்படி சொல்லுவாங்க. ஏதோ காலம் ஓடுது, கட்டம் ஓடிக்கிட்டே இருக்குங்க, இந்த மாதிரி ஒரு பதில் தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். எங்கெங்க ஹாப்பியாக இருக்கிறது? இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லாட்டி பையனுக்கு கல்யாணம் ஆகலை, இன்னும் வீடு கட்டலைங்க, கடன் நிறையா இருக்குங்க. இது மாதிரி காரணங்கள் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரேர் தாங்க. ஏன் அப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு வயசுலேயும் ஒவ்வொரு தேவைகள் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ தேவைகள் ஒன்றையாக நம்ம பூர்த்தி பண்ண தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னா, நம்மளுடைய வயசே முடிஞ்சிடுங்க, நம்மளுடைய ஆயுள் காலமே முடிஞ்சிடும். அப்போ சந்தோஷத்தை நம்ம ஒவ்வொரு காரணத்துக்காக நம்ம தள்ளி போடுறதும் தவறு தானே? அப்போ இருக்கிறதுல சந்தோஷமாக நாம் இருந்தோம்னாலே நம்மளுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களும் சந்தோஷமாகவே நடக்குங்க. ஆக யாராவது கேட்டாங்கன்னா நல்லா இருக்கியான்னு கேட்டால் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, அதை மாதிரி கேளுங்கங்க. அதை விட்டுட்டு ஏதோ இருக்கிறேன், உங்கள் புண்ணியத்தில் இருக்கிறேன், இதை மாதிரி ஒரு பதில் சொல்லாதீங்க. அது நாமளும் சந்தோஷமாக இல்லாமல் மற்றவங்களையும் சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிற மாதிரி உள்ள பதிலுங்க. கொஞ்சம் யோசிச்சு தான் பாருங்களேன்.